ஒவ்வொரு காட்டுக்கு போறவங்க நைட்டு வருவாங்க, சோறாக்குவாங்க, கூழ் காய்ச்சுவாங்க, காலை கூழ் எடுத்து வச்சு கொண்டு காட்டுக்கு கொண்டு வருவாங்க. பிள்ளைங்க சாப்பாடு இருக்காது, மதிய சாப்பாடு சாப்பிடணும். அந்த மதிய சாப்பாடு போட்டார், உணவு போட்டார், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உணவு போட்டார். கல்விக்காக மதிய உணவு திட்டத்தை கொடுத்தாரு அவர். கல்வி படிக்க வரணும்னா பிள்ளைங்க சோறு போன மாதிரி சோறு போனா அம்மா அப்பா காட்டு போயிடுவாங்க, சோறு போட ஆள் கிடையாது. கல்வி கண் வந்த காமராஜர் நல்லா பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சாரு. படிச்சு போய் எங்க போவாங்க, வேலை வாய்ப்பு. அதுக்கு பாடுபட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட் போராடி வெளிநாட்டுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அனைத்து தொழிற்சாலையும் ஃபேக்டரி நம்ம தமிழ்நாட்டு வாங்கி வந்தார். எல்லாம் டிவியில் பார்க்க தெரிந்து கொள்கிறீர்கள். அவர் கொண்டு வந்த ஃபேக்டரி குறிப்பிட்ட சில ஃபேக்டரி தெரிஞ்ச ஃபேக்டரி சொல்றேன் நான். சேலம் இரும்பு உருக்காலை, திருச்சி பெல் தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி அனல்மின் நிலையம், நிலக்கரி சுரங்கம் அனல்மின் நிலையம், ஐசிஎஃப் பெரம்பூர் இந்தியன் கோச் ஃபேக்டரி பெரம்பூர், ஆவடி டேங்க் ஃபேக்டரி ஆவடி, பிலிம் ஃபேக்டரி ஊட்டி, தொழிற்பேட்டை அம்பத்தூர், திருவொற்றியூர் தொழிற்பேட்டை.